Continuation of Law of Crimes 1. Today we are going to talk about crime meaning, definition and its nature. Okay, so தப்பு crimeன்றது it happens in two types. An act that has to be done legally. If you don't do it, it is also a crime. An act which you have to do or which you are expected to do but you don't do, அதுதான் first, right? It is called omission. An act which you are expected to do but you don't do or you have not done it, it's called omission. The other thing is an act which you should not be doing but you have done it, it's called commission. So crime can happen in two ways. One is commission and one is omission. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்தவனை கொலை பண்ணா உங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னா நீங்க போய் கொலை பண்றீங்க, இட்ஸ் an act of commission, so it's a crime. An act of omission, a doctor is supposed to take care of the patient. ஸோ என்ன பண்றாங்க, பர்பஸ்ஃபுல்லி டாக்டர் வந்து இன்னொரு கிரிமினல் கூட கொல்லியூடு பண்ணி ஒரு லைஃப் சப்போர்ட்டை ரிமூவ் கொடுக்கணும், பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் டோசேஜ் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன்ல இருக்கும்போது இன்னொரு எக்ஸ்டர்னல் கிரிமினல் கூட கொல்யூட் பண்ணி என்ன பண்றாங்க, டாக்டர் பண்ண வேண்டிய வேலையை பண்ணாம விட்டுறாங்க. கரெக்டா 12 மணிக்கு அந்த டோசேஜ் கொடுக்கணும், கொடுக்கலன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு தெரியும் டிஃபால்ட்டா. அப்போ பண்ண வேண்டிய வேலையை பண்ணாம விட்டுட்டாக்கா இட்ஸ் கால்ட் an act of omission. A government servant has to do a particular job. Once he has all these details, approval கொடுக்கணும், but he is not doing it. So it's an act of omission. Not doing is omission, doing is commission. So acts of omission and commission make a part of crime. புரியுதா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அதான் இங்க சொல்றேன் பாருங்க. Killing a person by giving administering poison by a negligent surgical operation is a commission. Or by that is killing a person without giving a food or by omitting to give medical aid. எடுத்தோன்னு அந்த இதுதான் சொல்றாங்க இதுல கூட. So the word act denotes as well as series of acts as a single act, and the word omission denotes, see அதாவது என்ன சொல்றான், commission omission வந்து it doesn't refer to one single act, it may be a series of acts. 12 மணிக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், 12:30க்கு டேப்லெட் கொடுக்கணும், அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸா இருக்கலாம். பட் in the eye of the law it will be considered as an act of omission or commission. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நான் சொன்னதை வச்சு ஆக்ட் ஆஃப் கமிஷனுக்கு ஆக்ட் ஆஃப் ஒமிஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும், இப்போ ஒரு கிரைம் அண்டர் தி பேனர் கமிஷனுக்கு ஒன்னு, ஒமிஷனுக்கு ஒரு கிரைம் சொல்லுங்க. ஒரு மெக்கானிக், கார் மெக்கானிக் பிரேக் ப்ராப்பரா டைட் பண்ணாம வச்சிட்டாங்க, சர்வீஸ் பண்ண. சப்போஸ் if a person drives, பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, so can we claim it's an act of omission. சர்வீஸ் பண்ணா பட் வந்து பண்ணல, கரெக்டா ஃபுல் டைட் பண்ணல, ஒமிட் பண்ணிட்டான், அப்புறம் கமிஷனுக்கு கமிஷன் வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா போயிட்டு ஒரு கிரைம் செய்யறதுனா, for which there is a clear cut limit, prohibition, clear cut by substantial law. There is a prohibition for a person or a citizen or an alien to do a certain act. It has been prohibited. இந்த ஊர்ல இருந்து இந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு சாராயம் கடத்த கூடாது, இட்ஸ் clearly prohibited by law. But if you do it, போகாம ரேஷா போயிட்டு வாலண்டரா போயிட்டு வந்து ஒரு லைஃப் டெத் பண்ணா it's a commission, right? So public wrong, so அதுதான் சொல்றேன். இந்த ஒமிஷன் கமிஷன் எந்த செக்ஷன் டீல் பண்ணுனா, செக்ஷன் 33 IPC.
நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்? பிரைவேட் ராங்கு, பப்ளிக் ராங்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைவேட் ராங் அண்ட் பப்ளிக் ராங்? Private wrong. Private wrong, it is between which doesn't affect others. It is between one person or group of people. Public wrongna it is against the society as a whole. It is against the state. அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குற்றம். ஸோ ரேப்பு, தெஃப்ட், ராபரி, மர்டரு எல்லாமே it is against the state. So hence prosecutor will always be who? State. இது சிவில் ராங், கிரிமினல் ராங்ன்றாங்க. அது மாதிரியா இது வேறயா? சிவில் ராங்னா வந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டா இட் இஸ் சிவில் ராங். அபவுட் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை வித் அப்படி கிடையாது. அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டா அண்ணன் தம்பி சாவடிச்சிட்டான்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ராங் தான். புரியுதா இல்லையா? இல்ல இப்ப சிவில் ராங்க்கு கிரிமினல் ராங்க்கு நீங்க என்ன எக்ஸ்பிரஷன்? ஆமா, சிவில் ராங்னா அப்படி கிடையாது. அதுக்குதான் சிவில் ராங் தான் பிரைவேட் ராங். கிரிமினல் ராங் தான் என்னது? பப்ளிக் ராங். அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். பப்ளிக் கிரைம், சிவில் கிரைம். பப்ளிக் கிரைம்னா இட் இஸ் ஜெனரலி அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். அகெயின்ஸ்ட் த ஸ்டேட்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஆல். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு கொலை நடக்குதுன்னா we are also an affected party. புரியுதா உங்களுக்கு? நீங்க கூட எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த கொலைக்கு நீங்க கூட கோர்ட்ல கேஸ் போடலாம். even though you are not related, you can still go and file a case. தெரியுமா? எதுக்கு? இந்த மாதிரி ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க போகலாம். எதுக்குன்னா you are also a part of society. சுப்பிரமணிய சாமி, சுனந்தா புஷ்கர் யாரு? சசி தரூர் பொண்டாட்டி செத்துது, எதுக்கு சுப்பிரமணிய சாமி கேஸ் போடுறாரு? இதெல்லாம் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும். அது வந்து காமன் மேனுக்கு தெரியாது. இவன் எதுக்குடா பைத்தியக்காரன், எவன் பொண்டாட்டி செத்தா இவன் எதுக்கு கேஸ் போடணும்னு வந்து படிப்பறிவு இல்லாதவன் பேசுவான். ஆனா லால வந்து தெர் இஸ் அ ப்ரொவிஷன். புரியுதா? இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் சொசைட்டி. அப்போ நானும் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி தான். ரோட்ல ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்றான்னா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம், நான் போய் கேஸ் போடலாம். ஈவன் தான் அவன் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட. when it comes to criminal case, சிவில் கேஸ்ல நான் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. சிவில்னா ஒரு இப்போ சிவில் ரெமெடியில் பிரைவேட் இன்ஜூரியில நான் போய் இன்டர்வியூன் பண்ண முடியாது. பார்ட்டிஷன் பண்ணும்போது உங்களுக்கு 10 லட்ச ரூபா வரணும், 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 5 லட்ச ரூபா கொடுக்குறோன்னா நான் ஒரு ஆஸ் அ மெம்பர் ஃப்ரம் சொசைட்டி போய் இன்டர்வியூன் பண்ண முடியாது. புரியுதா? ஸோ இட் இஸ் அ பிரைவேட் ரெமெடி. ஹி ஹேஸ் எ பர்சனல் பிரைவேட் ரெமெடி. அதை அவன் அப்ரோச் பண்ணிக்குவான் கோர்ட்டை. So it is only in the cases where a crime is against society, anybody within the society can go and approach the court for the remedy. Why? Because a crime is nothing but a crime against the whole society. Crime against one person is crime against the whole society. Hence the prosecutor is always state. Okay, that is why we call it as private wrong and public wrong. Private wrong can be called as civil dispute or civil injury. Public wrong can be called as criminal wrong, public injury. So private wrong cases causes injury to an individual or a group of individuals. So எப்படி differentiate பண்ணும்? இது வந்து ஒரு common differentiation. Private case mostly the aggrieved party would be only an individual or a group of members. But public wrong வந்து it is going to be against the whole society. அது வந்து பீனல் கோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த மேட்டர். The moment a crime is a part of the penal code or any other specialized law, it becomes a crime against, by definition it becomes a crime against society. புரியுதா? ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. Whereas a public wrong causes injury to the society or a community or a public as a whole, it is pursued by the state or its subordinate authorities via police, criminal courts, prison and disciplinary authorities, etc. Crime is a public wrong. It is an offense against the community as a whole. It causes threat to social security and creates social disorder. So that is why any person from the society can initiate action. 1996ல வந்து Subramanian Swamy initiated Tansey case against Jayalalitha in Egmore court, the same very Egmore court. He has initiated. He is no party, correct?
அந்த ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்தா சுப்பிரமணிய சாமி காசை வச்சு எடுத்துன்னு போகலாம் ஜெயலலிதா, கரெக்டா? அவன் என்ன பண்ணி கவர்மெண்ட் காசா, பட் ஸ்டில் இட் இஸ் அ பப்ளிக் ராங், இட்ஸ் அ கிரைம். He being the part of the society, he launched a complaint. And the complaint on it has gone up, continue. She has got convicted. Even though she is dead, still she is a criminal, convicted criminal, according to Supreme. சொத்து குவிப்பு disproportionate asset case. அது இனிஷியேட் பண்ணது சுப்பிரமணிய சாமி. Okay, so then they are giving some definitions, so you can read it out later. ஸோ யாராவது ஒரு 2 பேர் வந்து டெஃபினேஷன் படிச்சீங்க. இது இவரோட படிச்ச ஒன்று பிளாக் ஸ்டோன் படிச்சீங்க, இன்னொன்று வந்து பேட்டன் படிச்சீங்க. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க. பிளாக் ஸ்டோனு, சர் வில்லியம் பிளாக் ஸ்டோனு, பேட்டன், PATON. ஆச்சா? அப்புறம் வந்து இது இல்லாம the Indian Penal Code itself gives a definition of the offense, for the definition of offense, as there is no, the word offense is used in the Penal Code in the place of crime. So direct offense ன்னு யூஸ், அதாவது crime ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணல, offense ன்னு யூஸ் பண்ணிட்டாங்க. Offense is nothing but crime. So it in section 40 of IPC it talks about this thing. Offense denotes a thing punishable by this code. Offense is nothing but இந்த கோட்ல எந்தெல்லாம் சொல்லியிருக்க அஃபென்ஸ்னா அதுதான் அஃபென்ஸ். அப்போ அஃபென்ஸ்னா என்னது? கிரைம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் தே ஆர் டாக்கிங் அபவுட் CRPC. ஓகேவா? CRPC we don't have to talk about it right now. Okay. Okay, டார்ட்டுக்கும் கிரைமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? See, we have talked about public injury and private injury, or public wrong or private wrong. Now there is something called as டார்ட்டுக்கும் கிரைமுக்கும் distinction between tort and a crime. See, tort will anyway see. டார்ட்டுக்கும் இது மாதிரி ஒரு புக் இருக்கு, வாங்கிட்டேன். தரேன் அப்புறமாக. பட் ஆனால் படிக்கணும். இப்போ அப்படியே நம்ம வச்சிருந்தா இட்ஸ் அப்படி கிடையாது. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். படிச்சுக்கிட்டே இருக்கணும். முதல்ல சரி, அதுதான் பீப்புள் ஆர் மேக்கிங் மிஸ்டேக். லீனியரா பண்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப் டைம். நான் இதை முடிச்சுட்டு அது பண்ணுவேன், அதை முடிச்சுட்டு அது பண்ணுவேன்னா தட்ஸ் நாட் ஹவ் இட் ஷுட் பி. பேரலில் தான் படிக்கணும் எல்லாமே. 34 பேப்பர் இருக்குன்னா நான் இதை 34 ஒன்னொன்னா படிக்கிறேன்னா நீங்க 34 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. சாலிடா சொல்றேன். படிக்கணும் கண்டிப்பா வளர்த்துக்கணும். வேற வழி, தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டே இல்லை. இல்லைன்னா அந்த வந்தா பாருங்க ஒருத்தன் கோயம்புத்தூர்ல, அப்படிதான் இருப்போம் நம்ம ஃபியூச்சர்ல. we have no choice. இல்ல, ஏன்னா கிளாஸ்ல இதை கவர் பண்ணிட முடியாது எல்லாமே. there is a limitation. so we look into distinction between tort and crime. Wrongs may be broadly classified as private wrongs and public wrongs. Private wrong is also known as civil wrong, since it is redressable in a civil court. Tort is a civil wrong. See, among other civil wrongs, tort is one of the civil wrong. டாட்னா என்ன தெரியுமா? மெயினா இன்ஜூரிக்கு வந்து டேமேஜஸ் வாங்குறது தான் டாட், டார்ஷியஸ் லைபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ என் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி விட்ட, ட்ரைனேஜ் தண்ணி விட்டுட்ட, ஃபார் தட் யூ கேன் கிளைம் டேமேஜஸ். you can claim damages. You can claim damages, civil damage. அதான் நான் சொன்னேன். இப்போ நீங்க அதை எப்படி நீங்க அந்த கேஸ் அப்ரோச் பண்றீங்க தான் மேட்டர். இது வந்து நீங்க பப்ளிக் அப்ரோச்சா, ஏதாவது பப்ளிக் ராங்கா போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். கார்பரேஷன் கம்ப்ளைண்ட்னா அவன் டெஃபினட்டா ஆக்ஷன் எடுப்பான். எடுக்கலைன்னா நீங்க ரிட்டு போட்டு அவனுக்கு டைரக்ஷன் வாங்கணும். இது சிவில் இன்ஜுரி ஆகணும்னா சிவில் கோர்ட்ல போய் டேமேஜஸ் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி விட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எனக்கு வந்து அதான் அதுக்கு டேமேஜஸ் வாங்கணும். இட் இஸ் பாசிபிள், பட் இட் வில் பி லென்த்தியர் ஒன், பட் இட் இஸ் பாசிபிள் டெஃபினெட்லி. இதுல இப்போ இந்தியன் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் they have no awareness when it comes to
டாட்ஸ் பொறுத்த வரைக்கும். யூகே இந்த யூஎஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி வெல் அவேர். யூஎஸ் யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சொல்ல முடியாது. அவங்க வீட்டுல குப்பை போட்டு நம்ம வீட்டுல குப்பை பறந்து அவங்க வீட்டுல போய் விழுந்தா கூட அது கூட ஒரு ஏதாவது அதுதான் டார்ச்சர்ஸ் ஆக்ட்ஸ், டாட் கேசஸ். வந்து அது வந்து அந்த வந்து வந்துச்சு நான் க்ளீன் பண்ணி வச்சு அதை அசிங்கப்படுத்தி ஒரு கோட்டு ஒரு கார்பெண்டர் ஹையர் பண்றீங்க, நீங்க சொன்ன ஸ்பெக்குக்கு அவன் பண்ணலன்னா உடனே டார்ச்சர்ஸ் லைஃப் டாட் கேஸ் அவன் மேல. he will be paying the damages. என்ன பண்றது சார், இப்படி பண்ணா சார் இது போயிடுச்சு சார். அவன் சொன்னா நம்ம விட்டுறக்கூடாது, கரெக்டா பர்சூ பண்ணும் கோர்ட்ல. ஓகேவா? அதுதான் மேட்டர். மெயின் ப்ராப்ளம் வந்து பேஷன்ஸ் இல்லைங்க. தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். பேஷன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், செகண்ட் பேஷன்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க, டாட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் சிவில் ராங். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் டாட்னா சிவில், சிவில்னா டாட்டு தான் அப்படி நான் பாக்குறேன். பட் ஆனா சர்டன் சிவில் கேசஸ் மே பி டிஃபரெண்ட் ஃப்ரம் டாட்ஸ். அதுக்காக தான் நம்ம டாட்ஸ் எப்படி பார்க்கணும், பியூர்லி கேசஸ் வேர் டேமேஜ் இஸ் அவைலபிள். சிவில் டிஸ்பியூட்லாம் டேமேஜ் மே ஆர் மே நாட் பி அவைலபிள். பட் டாட் கேசஸ்ல டேமேஜ் இஸ் டெஃபினெட்லி அவைலபிள். டேமேஜஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியாவோ இல்லை சம் அதர் ஃபார்மாவோ எப்படி ஆகணும் வச்சுக்கலாம். Before distinguishing the crime from the tort, it is necessary to know the meaning and definition of tort. So அதை நீங்க படிச்சீங்க, மீனிங் டெஃபினேஷன் படிச்சீங்க. Therefore, tort is one of the civil wrong. அதாவது மேல சொல்றான் the other civil wrongs. அதாவது வந்து among the civil list of civil wrongsல one of the இது வந்து civil wrong தான் tort. Amongst other civil wrongs என்ன சொல்றாங்க, breach of contract, breach of quasi contract, generally mostly breach of contract தான். ஓகேவா? breach of contractல you may or may not have damages. பட் நம்மளது ஒரு breach of contract partnership dispute வருது, I may or may not have a claim for damages. But tortல வந்து definitely there should be a claim for damages. In all tort cases there will be a claim ending with the petition ends with a prayer that says I should be paid with sufficient damages for this act as I have suffered in his hands. Okay, va? It is very difficult to define the term tort. So again, Solomon order the purchasing. Solomon, SOLMOND. Definition. Tort order definition. Solomon. So difference between crime and tort. Crime is a public wrong. இது டேபிளர் காலம் கொடுத்துருங்க, படிச்சீங்க அப்படின்னா கிளியரா இருக்கு, படிச்சாலே புரிஞ்சிடும். கிரைம்னா பப்ளிக் ராங், டாட்னா சிவில் ராங். இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு 5 பாயிண்ட் எழுதலாம் நீங்க ஆக்சுவலா. இப்போ இதுல வந்து நான் எப்படி போறேன்னா, லெக்சர் 1 லெக்சர் 2 உங்களுக்கு முடிச்சிட்டேன் நான். அக்கார்டிங் டு திஸ் என்ன இது ஆர்எஸ் ராவ் புக் பிரகாரம். ஓகேவா? லெக்சர் 1 இன்ட்ரோடக்ஷன் எழுதிங்க. லெக்சர் 1 இன்ட்ரோடக்ஷன் நான் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிட்டேன். ஓகேவா? லெக்சர் 2 வந்து என்னது, மீனிங் டெஃபினேஷன் அண்ட் நேச்சர். கிரைமோட மீனிங் டெஃபினேஷன் நேச்சர். கிரைமோட மீனிங் நான் சொல்லிட்டேன். என்ன மீனிங், அப்ரஷனு, கமிஷனு. கிரைம்னா என்ன, எங்க அதை டிஃபைன் பண்ணிருக்காங்க ஐபிசில. டெஃபினேஷன் ஆஃப் கிரைம்னு சொல்லிட்டேன், நேச்சர் ஆஃப் கிரைமும் நான் சொல்லியாச்சு. கரெக்டா? ஸோ நேச்சர் ஆஃப் கிரைம்ல ஒரு சின்ன இது, ஓகேவா, ஒரு சின்ன கரெக்ஷன்னா ஒரு மென்ஷன் இன் திஸ் கிளாஸ். நேச்சர் வந்து it differs from place to place. ஒரு பர்டிகுலர் ஆக்ட் வந்து இந்தியாவில் கிரைமா இருக்கலாம், ஆனால் யூஎஸ்ஏல அது கிரைம் இல்லை. ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சோஷியல் ஹேபிட்ஸு, சோஷியல் ஸ்ட்ரக்சரு, என்ன அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட கல்ச்சரு, இது எல்லாமே டிபெண்ட்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அதான் கோட் பண்ணிருக்காங்க, யூஎஸ் adultery வந்து இஸ் நாட் அன் அஃபென்ஸ் இன் யூஎஸ் ஆர் யூகே. இப்போ அஃபென்ஸ் இல்லை, நம்ம ஊர்லயும் வந்தாச்சு. adultery இஸ் நாட் அன் அஃபென்ஸ். பட் ஒரிஜினலி இந்தியால இந்த adultery ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இட்ஸ் அன் அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ். அடல்ட்ரினா இது சொல்றீங்களா? அடல்ட்ரேஷன் சொல்றீங்களா? அடல்ட்ரினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இன்னொரு ஒய்ஃப் கூட இல்லை, இன்னொரு லேடி கூட ரிலேஷனோ இல்ல ஒய்ஃப் இன்னொரு லேடி கூட இன்னொரு இல்லீகல் அஃபேர் இருந்தா அடல்ட்ரி அது பேர். ஒரிஜினலி இட் வாஸ் a கிரிமினல் அஃபென்ஸ். இப்போ இட் ஹஸ் பிகம் a சிவில் ராங். அதாவது சிவில் ராங்னா என்ன, இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ், அவ்வளவுதான், மேட்டர் ஓவர். அது வேற எதுல இருக்கோ அதை பத்தி நமக்கு தேவையில்லை. கிரிமினல் ஹெட்டிங்ல கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. ஸோ அதுதான் சொல்றான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சம்திங் மே பி கிரைம் டுடே பட் இட் மே நாட் பி a crime tomorrow. Certain act might not be a crime today but it will be a crime tomorrow. For example, before passage of the triple talaq bill, triple talaq was not a crime, it was considered as a part of the custom. Now it is a crime. Before passing the law of Hindu code bill, that is polygamy act, polygamy, before it was made as an offense under IPC, you can marry more than one person even if you are a Hindu, but after once it is passed, it is a crime. So before passing the law it was okay, after that it has become a crime. So something may be okay at a certain point of time and later it might become an offense. So this is nature of crime. Nature of crime la இப்படி போட்டுக்கோங்க சொல்றேன். So difference between crime and tort எழுதிங்க. Difference between crime and tort தனியா எழுதிங்க. Crime and breach of contract தனியா எழுதிங்க. Breach of contract. Difference between crime and breach of contract. அவ்வளவுதான். யூனிட் லெக்சர் 2 ஓவர். Lecture 3, crime definition and meaning and definition. அது ஆல்ரெடி சொல்லிட்டோம். Elements of crime is very important. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் it can be called as a crime, leaving out certain exceptions. Okay, what are they? Human. ஒரு crime நடக்குதுன்னா first there has to be an involvement of human. கரெக்டா? ஹியூமன் இருந்தாதானே crime நடக்கும், அப்பதானே தண்டிப்பீங்க நீங்க. What is the end result of the criminal trial? That you will punish the person who has done the crime. First there has to be a human. கரெக்டா? There has to be a human. Known or unknown, that's a different matter. There has to be a human. Second mens rea. Mens rea என்றது it is called criminal intention. The intention to do an act. The intention behind doing an act. Criminal intention. Mens rea. Mens rea intention. Criminal intention. Indian name.
மோட்டிவேஷன், மென்சரியா, இன்டென்ஷன், எதுக்காக அந்த வேலையை பண்றோம். ஒருத்தனை போறான், ஒரு பேங்க்ல போய் ஒருத்தனை அடிக்கிறான், ஒருத்தன் அடிச்சு சாவ வச்சிடும். எதுக்கு அவன் சாவடிக்கிறான்? இன்டென்ஷன் இஸ் அந்த பேங்க்ல கொள்ள அடிக்கிறதுக்காக. அதான் என்னோட இன்டென்ஷன். மோட்டிவேஷன், மென்சரியா, கிரிமினல் இன்டென்ஷன் பிஹைண்ட் a particular act. ஆக்ட் இஸ் ரியான்னு. ஆக்ட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவல் ஆக்ட். ஆக்சுவலா நீ பண்ண ஆக்ட் என்ன ஆக்ட்? அதுதான் பேங்க்ல கொள்ளடிச்சதோ அவன் சாவடிச்சதோ அந்த ஆக்சுவல் ஆக்ட். இன்டென்ஷன் வந்து மென்டல் எலிமெண்ட். மென்சரியா வந்து மென்டல் எலிமெண்ட். மோட்டிவேஷன் டு டூ, மோட்டிவேஷன் பிஹைண்ட் டூயிங் a particular act தான் மென்சரியா. ஆக்டர்ஸ் ரியா வந்து ஆக்சுவல் ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் an act. ACTUSREA. அடுத்தது வந்து இன்ஜுரி ஆர் அக்ரீவ்டு பர்சன். ஸோ இப்போ கிரைம் நடந்தா somebody must have suffered an injury இல்ல. somebody அதே மாதிரி there has to be an aggrieved person or a party or at least there should be an injury. ஓகேவா? ஸோ இந்த 4 எலிமெண்ட் இருந்தாதான் you can say that the crime has happened. ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தன் ஹியூமனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எல்லாத்தையும் வச்சு 4 எலிமெண்ட்டும் ஹைலைட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Human is any person. Okay, as a criminal motivation, suppose if Dakat is going to happen, suppose if he enters the house, and his intention is to take out the money from him. So that is an intention. And the act is nothing but whatever he is doing, robbery or, and then injury is that causing injury to the person, or maybe he is the house owner. So that can be claimed. Okay. So using mens rea is a mental element or an intent behind the mind. Mental element or the intention. Mental element or criminal intention behind the mind. Okay, without mens rea, without establishing mens rea, normally it used to be called as there is no crime. Originally எப்படி ட்ரீட் பண்ணாங்க? if prosecution cannot establish criminal motive, it is not a crime at all. அது ஒரே அடி அடிச்சிட்டாங்க. ஓகேவா? பட் லேட்டர் they have taken இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்லாம் still they have considered. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேஸ்லாம் 2 வருஷம் தான் ஜெயிலு. 2 வருஷம் 3 வருஷம் சுப்ரீம் கோர்ட் 3 வருஷம் கொடுக்க சொல்லியிருக்கு. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங். ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ராஜோட ஆள் அவங்க இது போனது கூட பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் அவனை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்லாம் அதிகபட்சம் 6 மாதம் போடுவாங்க ஜெயிலில். சரி, இப்போ ஆப்போசிட் பார்ட்டி செத்தே போயிட்டான். இருந்தாலும் இட்ஸ் பிகாஸ் தெர் இஸ் நோ மென்ஸ் rea in this case. எதுக்கு? ஒரு லேமேனுக்கு இது புரியாது. டிரைவிங் பண்ணி வச்சிட்டான், ஆனால் அவனுக்கு 6 மாதம் தண்டனை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா தெர் இஸ் நோ மென்ஸ் rea in that case. கிரிமினல் இன்டென்ஷன் இல்லை. கிரிமினல் இன்டென்ஷன் அதனால அந்த காலத்துலலாம் கொலை எல்லாம் பண்றதுன்னா லாரியை விட்டு தான் ஆக்சிடென்ட் பண்ணி வைப்பாங்க. புரியுதா? நிறைய படத்துல காட்டுவாங்க. லாரி விட்டு தான் ஆக்சிடென்ட் பண்ண வைப்பாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கலாம். அதிகபட்சம் 6 மாசம் 6 மாசம் இல்ல 2 வருஷம் அதிகபட்சம். நீங்க அதிக தமிழ்